الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் எனும் கிதாபிலிருந்து மின் அதபில் அரபின் மொழியினுடைய இலக்கிய பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இது குர்ஆனிலே இருக்கக்கூடிய இலக்கியத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அடுத்ததாக ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய அந்த அழகிய இலக்கியத்தை நமக்கு வடிவமைத்து காண்பித்தது. அதைத் தொடர்ந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக அந்த சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்திய அந்த அனைத்து விதமான உணர்வுபூர்வமான அந்த ஆக்கங்கள், அவங்களுடைய வார்த்தைகளை எடுத்து காண்பிக்கிறது. அதற்கு பிறகு அரபியர்கள், அதுபோல் அரபி மொழியிலே புலமைத்துவம் வாய்ந்த பல ஆசிரியர்களுடைய கட்டுரைகளை நமக்கு அழகான முறையிலே கோர்வை செய்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் அதபை அழகான முறையில் விளங்கிக் கொள்ள முடியும். அல் முக்தாராத். இப்பொழுது இந்த பாட வரிசையிலே நாம் 43வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இலகுவான முறையிலே நமக்கு அழகான முறையிலே பாடங்களை நமக்கு நடத்தி காண்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு சேவையாக இருக்கிறது. நன்மைகளை குவிக்கக்கூடிய நலவான காரியமாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மைகளிலே நாம் ஒன்று சேருவோம், இன்னும் நன்மைகளில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவுகளை துஆக்களின் மூலமும், தங்கள் அரிய பல ஆலோசனைகள் மூலமும், இன்னும் தங்களுடைய அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்கள் அதன் மூலமும் நன்கொடைகளை வழங்கி நலவைகளையும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாருங்கள் இப்பொழுது வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கமீசுல் அஹ்மர். அல் கமீசுல் அஹ்மர் என்றால் சிகப்பு நிற சட்டை. சிகப்பு நிற சட்டைக்கு குறிக்கிறது. இது மௌசூஃப் சிஃபத்தாக வந்திருக்கிறது. அல் கமீஸ் என்பது மௌசூஃப், அல் அஹ்மர் என்பது அதனுடைய சிஃபத்தாக வந்திருக்கிறது. மௌசூஃப் சிஃபத் எதெல்லாம் ஒத்திருக்குமோ அந்தந்த விஷயங்கள் ஒத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது யாருக்குரிய கட்டுரை, இன்னும் யாருடைய புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் இப்னி அப்திர் ரப்பிஹி என்பவருடைய கிதாபிலிருந்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. சிவப்பு நிற சட்டை பார்ட் 1 முதல் பகுதியை படிக்கப் போகிறோம். ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக இதை நாம் கற்கிறோம். முதலாவது, வழக்கமாக பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக, பாடத்தின் சுருக்கத்தை தெரிந்து கொள்வது முன்பாக நாம் இப்னு அப்திர் ரப்பிஹியை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். இப்னு அப்திர் ரப்பிஹி என்பவர், இவருடைய பெயர், இவருடைய குன்னியத் அபு உமரா. அபு உமர் என்பது இவருடைய குன்னியத்தாகும். இவருடைய பெயர் அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அப்துர் ரப்பிஹி அல் உமவி. உமவி என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அஹ்மத் இவருடைய பெயராக இருக்கிறது. இவர் பிரான்சினுடைய உந்துலுஸ் என்று சொல்லுவோமே, அந்த பிரான்சினுடைய பெரும் கிதாப் ஆசிரியர்களிலே மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். அதேபோல் அரபி இலக்கிய கோர்வையாளர்களிலே மிக ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைகிறார்.
இவருடைய கிதாபுல் அல் அக்துல் ஃபரீத் என்றது ஒரு மஷூரான பிரபலியமான கிதாபாக இருக்கிறது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் அல் கமீசுல் அஹ்மர். ஒரு சம்பவத்தை வைத்து இதனுடைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் இந்த கிதாபுடைய இந்த கோர்வை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவர் தாரீக் வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதப் இலக்கியம் சம்பந்தமாக விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். எதை கொண்டு மக்கள் இல்மிலே பயன்பெறுவார்களோ அப்படிப்பட்ட பல கிதாபுகளை இப்னு அப்துல் ரப்பிஹி என்ற நூலாசிரியர் அழகான முறையிலே எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இப்னு அப்துல் ரப்பிஹி அவருடைய வரலாற்றை பற்றி சுருக்கமாக நாம் பார்த்தோம். மேலும் இதிலே அல் மன்சூர் என்பவர் ஹலீஃபாவாக இருக்கிறார். அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை நாம் அடுத்த பாடத்திலே காணுவோம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக பாடத்தினுடைய சுருக்கத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப மிகவும் அழகானதாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சிகப்பு சட்டை. சிகப்பு சட்டை என்றாலே தெரியும், ரெட் அலர்ட் நமக்கே தெரியும். ஒரு ரெட்டுனாலே ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு பாயிண்ட்ஸ் என்பதாக தெரியும். இங்கு எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா, ஹலீஃபா அல் மன்சூர் என்பவர் இருக்கிறார். இவர் காபத்துல்லாவில் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு தவாப் செய்யும் பொழுது ஒரு சப்தத்தை அவர் கேட்கின்றார். அவருடைய காதில் வந்து ஒரு சப்தம் விழுது. அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு, அல்லாஹும்ம அஷ்கு இலைக்க துஆஃப, அஷ்கு இலைக்க லுஹூர் அல் பகி வல் ஃபசாதி ஃபில் அர்த். அதாவது அவர் என்ன சொல்றாரு, யா அல்லாஹ், நான் உன்கிட்ட வந்து இந்த பூமியில குழப்பம் ஏற்படுறதை விட்டு நான் உன்கிட்ட முறையிடுறேன்னு கேட்கிறார். இன்னும் உண்மைக்கு உண்மையாளர்களுக்கு மத்தியில அந்த ஆசைங்கிறது தடையா இருக்குது. அப்படிப்பட்டதை விட்டும் நான் உன்னிடம் அது விஷயமாக முறையிடுகிறேன் என்று சொல்லும்போது, பக்கத்துல அந்த மன்சூர் ஹலீஃபாவானவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய காதுகளிலே இந்த சப்தம் விழுகிறது. விழுந்தவுடன் அவர் திகைப்படைகிறார். திகைப்படைந்து என்னவோ ஏதோ என்று தெரியவில்லை என்று ஒரு ஓரமாக அமர்ந்து விடுகிறார். அப்பொழுது பள்ளியிலே ஓரமாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஒரு பணியாளை அனுப்பி அந்த சப்தமிட்ட அந்த மனிதரை, அல்லாஹ்விடம் முறையிட்டாரே அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார். இவர் போய் அவரை அழைக்கும் போது அவர் 2 ரக்காத் தொழுது விட்டு, ஹலீஃபா அழைக்கிறார், வரத்தான் செய்யணும். 2 ரக்காத் தொழுது விட்டு ருக்னே யமானிய ஒரு இஸ்லாம் அதாவது கையை வச்சு இது பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, அந்த மன்சூர் அவருடைய தூதுவரோட வந்துடுறார். மன்சூர் அவர் வந்தவொடனே கேட்குறாரு, என்ன ஏதோ ஒரு விஷயத்தை நீ முறையிட்டாயே அல்லாஹ் என்பதில், அது விஷயம் என்ன என்பதாக கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, நான் சொல்லிடுவேன், ஆனால் அதை கொண்டு என்ன வேணும், எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும், என்னை எதுவும் நீ செஞ்சுவிடக்கூடாது என்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ சொல்ற விஷயம் என்னப்பா சொல்லி, எனக்கு காதை அப்படின்னு சொன்னது நிரப்பிடுச்சு, எனக்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு, என்னமோ ஏதோ என்று நான் பதறிக்கொண்டிருக்கிறேன், எனவே அது என்ன விஷயம் என்பதை தெளிவாக கூறு என்று அந்த மன்சூர் ஹலீஃபாவானவர் அந்த மனிதரிடம் கேட்கிறார். அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு, அமீருல் முஃமினீன், இங்கே பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் என்று சொன்ன உடனே, சரி நீ பாதுகாப்பு பெற்றவள், உனக்கு எந்தவித ஆபத்து வராது, உன்னுடைய உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன் என்பதாக அந்த அரசர் சொன்னவுடன் அந்த மனிதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்ல, நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அதை நான் சொல்லுவேன், பாதுகாப்பு கொடுக்காட்ட நான் அதை விட்டுட்டு போயிடும் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன உடனே தான் அந்த அரசர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே என்ன செய்றாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும்போது சொல்றாரு, எவருக்கு வந்து நான் வந்து ஹக்குக்கும் ஹக்குடையவங்களுக்கு மத்தியில் ஆசை புகுந்து விட்டது என்பதாக சொன்னேனே, அது பூமியிலே குழப்பத்தையும் குளறுபடியும் விடுவிக்கக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சொன்னேனே, அது நீங்கள் தான் என்பதாக சொல்கிறார். அப்போ அதில் அவர் மன்சூர் கேட்கிறார், அது எப்படி நடக்கும்? அவர் சொல்றாங்க, அல்லாஹ் உன் மீது நாசம் உண்டாகட்டுமாக, அதாவது உனக்கு உன் மீது நாசம் உண்டாகட்டுமாக. ஆசை என்பது அவர் கேட்கிறார். அரசர் சொல்றாரு, ஆசை என்பது என்னுடைய உள்ளத்தில் எப்படி
போகும். ஏன்னா வெள்ளி அதனுடைய ஹசானா என்கிட்ட இருக்குது, தங்கத்துடைய ஹசானா என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி குறிப்பு என் கையில் இருக்குது, இனிப்பு என் கையில் இருக்குது. இவைகளெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது எவ்வாறு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும், எவ்வாறு நானாக இருப்பேன், நான் எப்படி அந்த ஆசை, எனக்கு ஒரு பேராசை என்பது என்னில் ஏற்படும் என்ற விஷயத்தை அந்த அரசர் கேட்கிறார். அப்போ கேட்ட உடனே நினைச்சாங்க இவங்க அடுத்து பதில் சொல்கிறாங்க. அது விஷயமான பாடத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதனுடைய இபாரத்துகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இபாரத்துகளை படித்து புரிந்து கொள்வோம். பாருங்கள், உள்ளே செல்வோம், இபாரத்துகளை படித்து புரிந்து கொள்வோம். அல்லாஹுத்தாலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. அடுத்ததாக அல் மன்சூர், ஹலீஃபா மன்சூர் அவர்களை பற்றியும் லேசாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாடத்திலே அவர்களை பற்றியும் எழுதப்படுகிறது, அவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வருகிறது. அல் ஹலீஃபா மன்சூர், அப்போ இவருக்கு பேர் என்னன்னு சொன்னா அபு ஜாஃபர் என்று புண்ணியத்து இருக்குது. அபு ஜாஃபர் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னி அலி ஹாஷிமி அப்பாசி அல் மன்சூர். இப்போ அப்பாசி ஹலீஃபாக்கல்ல ஒரு நபர் தான், அந்த கிலாஃபத்தில் வந்தவர் தான் அல் மன்சூர் என்பவராக இருக்கிறார். இவருடைய தாய் சலாமா என்று சொல்லுவாங்க. இவர் 95 ஹிஜ்ரி 95 பிறந்தார். இவருக்கு நிறைய இல்மு ரீதியான பிரயாணங்கள் நிறைய செய்திருக்கிறார். மேலும் நல்ல வளர்த்தியான நல்ல மனிதர், அதாவது புருவங்கள் விரிந்து நன்கு உள்ளங்கள் இலகுவாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கொண்டவர். இது போன்ற நல்ல ஒரு மனிதராக இருந்தார். மேலும் அப்பாசி ஹலீஃபாக்களிலேயே இவர் கொஞ்சம் வீரம் நிறைந்தவராகவும், இன்னும் பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமானவராகவும், மிகவும் உறுதிமிக்கவராகவும், வீணான விளையாட்டுகள் எல்லாம் ஈடுபடாதவராகவும் இருந்தார். அதேபோல் இவருக்கு நன்கு ஃபிக்ஹுடைய விஷயத்திலேயும், அதப் இலக்கிய விஷயத்திலேயும், இல்முடைய விஷயத்திலேயும் ஒரு தனி ஒரு திறமை இருந்தது. இவர் தன்னுடைய பொருட்களை சில விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடியவராக இருந்தார். அதே போன்று இவருடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது மன்சூர் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இவர் ஒரு கனவு கண்டதை சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுளை பார்த்ததை போன்றும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு தலைப்பாகை ஒன்று கட்டிவிட்டார், அதனுடைய சுற்று 23 சுற்றாக இருந்தது என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், அதை எடுத்துக்கொள், இன்னும் எனக்கு இந்த உம்மத்தை பற்றி கொஞ்சம் வசிய செய்தார் என்பதாக மன்சூர் அவர்கள் தங்களுடைய கனவை எடுத்து சொன்னார்கள். அதே போல மன்சூர் சொல்வாரா, மொத்தம் 4 பேர் அரசர்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்றாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல் மலிக் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் 3, 4வது நான் என்பதாக மன்சூர் அவர்கள் கூறுவது வழக்கம். அதேபோல் மன்சூர் ஹலீஃபா அவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இவரை பற்றி வரும் பொழுது, மன்சூர் ஒரு நாள் மிம்பரில் ஏறுகிறார், பயான் செய்யறதுக்காக ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் எழுந்திருத்து கேட்குற, அமீன் மோமினே, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன்னு சொன்னோன்னே, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், பொதுவாக நல்ல தன்மையுடன் நடந்து கொள்வார், கொஞ்சம் பொறுமை நிறைந்தவர். அதே போன்று அவர் சில உபதேசங்களையும் செஞ்சிருக்கிறார். அதாவது ஹலீஃபா என்பவர் இறைச்சத்தை கொண்டே தவிர சரியாக மாட்டார், அரசன் என்பவன் வழிபடுவதை கொண்டே தவிர சரியாக மாட்டான், பொதுமக்கள் நீதத்தை கொண்டே சரியாக மாட்டார்கள். அதேபோல் மக்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்றால், மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவர், தண்டிக்கக்கூடிய சக்தி இருந்தும் மன்னிக்கக்கூடிய சக்தி திறமை, மன்னிக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர் தான் சிறந்தவர் என்பதாக கூறக்கூடியவராக இருந்தார். அந்த அளவுக்கு இவருடைய அம்ர் இப்னு உபைத் என்பவர் அடிக்கடி இவருக்கு உபதேசம் செய்வார். அந்த உபதேசத்தில் வந்ததுதான் இதுவும்.
உபதேசம் கேட்டுவிட்டு மன்சூர் அவர்கள் அழுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு என்னது மிகவும் ஒரு சிறந்த மனிதராக, ஒரு நல்ல ஒரு ஹலீஃபாவாக இருந்தார். அதே போன்று இவருடைய அந்த ஆட்சி காலத்துடைய நடந்த சம்பவங்கள் சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், பாடத்தை பார்ப்போம், விளக்கங்களை புரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கமீசுல் அஹ்மரு. அல் கமீசுல் அஹ்மரு என்றால் சிகப்பு நிற சட்டை. இது மௌசூஃப் சிஃபத்தாக வந்திருக்கிறது. லி இப்னி அப்தி ரப்பிஹி. இப்னி அப்தி ரப்பிஹி என்பவருடைய அந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். இவர்தான் இந்த கட்டுரையின் ஆசிரியராக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நாம் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம். வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பைனமா அல் மன்சூரு ஃபி தவாஃபி பில் பைத்தி லைலன் இத் சமிஅ காயிலன் யகூல் اللهم إني أشكو إليك ظهور البغي والفساد في الأرض وما يحول بين الحق وأهله من الطمع. பைனமா ஒரு முறை, அந்த நேரத்தில் இதெல்லாம் அர்த்தம் வரும். ஒரு தடவை அல் மன்சூர், மன்சூர் அவர் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர் ஃபித் தவாஃபி, தவாஃபிலே இருக்கிறார், தவாஃப் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பில் பைத்தி, காபத்துல்லாவை, லைலன் இரவு நேரத்திலே. இத் சமிஅ அப்பொழுது அவர் கேட்டார், காயிலன் சொல்லக்கூடிய ஒருவருடைய சொல்லை கேட்டார். யகூலு சொல்லக்கூடியவர் சொன்னார், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அஷ்கு இலைக்க லுஹூரல் பகி நான் முறையிடுகிறேன், இலைக்க உன் பக்கம், லுஹூரல் பகி கிளர்ச்சி வெளியாவதை, வல் ஃபசாதி இன்னும் குழப்பம், பில் அர்லி பூமியிலே குழப்பமும் கிளர்ச்சியும் வெளியாவதை நான் உன் பக்கம் முறையிடுகிறேன். வமா யஹூலு இன்னும் எந்த ஒன்று தடையாக இருக்கிறதோ, பைனல் ஹக்கி உண்மையாளர்களுக்கும், அஹ்லிஹி உண்மைக்கும் இன்னும் உண்மையாளர்களுக்கும் மத்தியிலே, மினத்தம்இ ஆசையிலிருந்து, அவாவிலிருந்து, உலகத்துடைய ஆசையிலிருந்து எந்த ஒன்று தடையாக இருக்கிறதோ அதையும் நான் உன்னிடம் முறையிடுகிறேன். فجزع المنصور فجلس بناحية من المسجد. فجزع المنصور மன்சூர் அவர்கள் திடுக்கிட்டார்கள். ஃபஜலஸ எனவே அமர்ந்தார்கள். பிநாஹியத்தில் மஸ்ஜித், மஸ்ஜித் பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே அமர்ந்தார்கள். வ அர்சல இலர் ரஜுலி அந்த மனிதனின் பக்கம் ஆளை அனுப்பினார்கள். இந்த நேரத்தில் ரஜுலுங்கிறது அந்த அல்லாவிடம் முறையிடுகிறேன் என்று ஒரு துவா செய்தார் அல்லவா, அந்த மனிதரைத்தான் குறிக்கிறது. அர் ரஜுலி அந்த மனிதரின் பக்கம் மன்சூர் அவர்கள், அதாவது ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர், அனுப்பி வைத்தார். ஃபஸல்லா ரக்அத்தைனி அவர் 2 ரக்காத் தொழுதார். யாரு? அந்த மனிதர். வஸ்தலம இன்னும் இஸ்திலாம் செய்தார். இஸ்தலம என்றால் இஸ்திலாம் செய்தல், அதாவது ருக்குனை என்ன செய்யறது, கையால் முத்தமிடுறதுக்கு சொல்றது. வஸ்தலம ருக்ன இஸ்திலாம் செய்தார். ருக்குன என்றால் ஹஜருல் அஸ்வத், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார். அது முத்தமிடக்கூடிய நேரில் முத்தமிடுவாங்க, சில நேரம் கையால் எப்படி தொட்டு அந்த கூட்டத்திற்கு எப்படி நடக்கும். அதாவது இடத்துல வஸ்தலம ருக்னா ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார். அக்பல மஅர் ரசூலி அந்த தூதுவருடன் முன்னோக்கினார். யாரின் பக்கம்? தூதுவர் கூப்பிட போனார்ல, அவரோட முன்னோக்கி வராரு. ஃபசல்லம அலைஹி பில் ஹிலாஃபதி, ஃபசல்லம இன்னும் சலாம் சொன்னார், அலைஹி அந்த ஹலீஃபாவின் மீது, பில் ஹிலாஃபதி அதாவது ஹலீஃபாவிற்குரிய இந்த மரியாதையை செலுத்தும் வண்ணமாக உரிய சலாத்தை அவருக்கு எடுத்து சொன்னார். ஃபகாலல் மன்சூரு மன்சூர் அவர்கள் கேட்டார்கள், மல்லதி சமிஅதுக தذ்குரு மின் ظுஹூரில் ஃபசாதி வல் பக்யி ஃபில் அர்தி
மல்லதி எது, என்ன ஒரு விஷயம் உன்னை, மல்லதி அதாவது மாங்கிறது அந்த மௌசுலா வருது, அல்லதி மா வந்து நாஃபியா அதாவது இஸ்திஃபாமு, மல்லதி என்ன விஷயம், சமிஅத்துக்க நான் உன்னிடம் கேட்டேனே அந்த ஒன்றை பற்றி கேட்கின்றேன், அது என்ன, ததுக்குரு நீ நினைவு கூறிந்தாய், மின் லுஹூரில் ஃபசாதி குழப்பம் வெளியாவதை விட்டும் வெளியாவதிலிருந்தும் இன்னும் கிளர்ச்சி வெளியாவதை பற்றியும் உள்ள அந்த விஷயத்தை நீ கூறுவதை நான் கேட்டேனே அது என்ன என்பதாக கேட்கின்றார். ஃபில் அரதி பூமியிலே இப்படி ஒரு குழப்பம் வெளிப்படும் என்று சொன்னாயே அது என்ன என்பதாக கேட்கும் பொழுது, வமல்லதி யஹூலு பைனல் ஹக்கி வ அஹ்லிஹி மினத் தம்இ, வமல்லதி எந்த ஒன்று ஆகியிருக்கிறது, யஹூலு தலையாக இருக்கிறது, பைனல் ஹக்கி உண்மைக்கும் இன்னும் அஹ்லிஹிங்கிறது இந்த ஹக்குடையவர்களுக்கு மத்தியில் எது ஒன்று தடையாக இருக்கின்றது என்பதையும், மினத்தம்இ ஆசையிலிருந்து எது தடையாக இருக்கிறது என்பது அதையும் எனக்கு கூறு என்பதாக கேட்கின்றார். அதுவும் என்ன இதுவும் என்ன என்பதாக கேட்கிறார். வல்லாஹி லகது ஹஷௌத மசாமிஇ மா அம்ரலனி, ஹஷௌத்த நீ நிரப்பி விட்டாய், லகது ஹஷௌத்தன வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக திட்டமாக நீ நிரப்பி விட்டாய், மசாமிஇ என்னுடைய செவிகளை, மா அம்ரலனி எந்த ஒன்று என்னை நோயாக்கி விட்டதோ, அமரதுன்னா என்னை நோயாளியாக ஆக்கி விட்டதோ, என்னில் நோயை ஏற்படுத்தி விட்டதோ அந்த ஒரு விஷயத்தை என்னுடைய காதுகளிலே நீ நிரப்பி விட்டாய். ஃபகால அப்ப அந்த மனிதர் சொன்னார், யார் அல்லாஹ்விடம் முறையிட்டாரோ அந்த மனிதர் சொன்னார், இன் அம்மன் தனி யா அமீரல் முஃமினீன், அம்மன் தனினா நீங்கள் எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்தால், யா அமீரல் முஃமினீன் ஓ அமீரல் முஃமின் அவர்களே நீங்கள் எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்தால், அமானிதம் அதான் என்னை எனக்கு அமான் கொடுத்தால், எனக்கு பாதுகாப்புடைய வாக்குறுதியை கொடுத்தால், என் உயிருக்கு உத்தரவாதத்திற்கு வாக்குறுதியை கொடுத்தால், அலம் துக பில் உமூரி மின் உசூலிஹா, அலம் துக்க நான் உங்களுக்கு அறிவிப்பேன், பில் உமூரி விஷயங்களை கொண்டு, மின் உசூலிஹா அவனுடைய அடிப்படையிலிருந்து எல்லா விஷயங்களையும் நான் அறிவிப்பேன். அடிப்படையிலிருந்து என்னென்ன விஷயங்கிறத நான் உங்களுக்கு அறிவிச்சிருவேன். இல்லா அவ்வாறு நீங்கள் எனக்கு அந்த அம்மானத் கொடுக்கவில்லை என்றால், எனக்கு பாதுகாப்பு தரவில்லை என்றால், யஹ்தஜஸ்து மின்க உங்களிலிருந்து நான் ஒதுங்கிக் கொள்வேன், நீங்கிக் கொள்வேன், நான் ஏதாவது என்னிடத்தில் உள்ளது நான் தடுத்துக் கொள்வேன். வக்தஸர்து யஹ்தஜஸ்துனா நான் ஒதுங்கிக் கொள்றேன்னு அர்த்தம், நீங்கிக் கொள்றது. வக்தஸர்து அலா நஃப்சி என்னுடைய அந்த நஃப்ஸின் மீது நான் சுருக்கிக் கொள்வேன், இந்த விஷயத்தை என்னுடைய நான் வச்சுக்கிறோம், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஃபலிய ஃபீஹா ஷாகிலுன், ஃபலி எனக்கு இருக்கிறது, ஃபீஹா அதிலே, ஷாகிலுன் அந்த நஃப்ஸுக்கு இன்னும் ஷாகில் பல வேலைகள் இருக்கிறது, அதாவது ஈடுபடக்கூடியது இருக்கிறது, எனக்கு இன்னும் வேலை நிறைய இருக்குது. அதில் என்னது கால அப்போ அவர் சொன்னார், யாரு இந்த மன்சூர் அவர்கள் சொல்றாங்க, ஹலீஃபா, ஃபஅன்த ஆமின் அலா நஃப்ஸிக் எனவே நீ பாதுகாக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய், பாதுகாப்புக்குரியவனாக ஆகிவிட்டாய், அலா நஃப்ஸிக் உன்னின் நஃப்ஸின் மீது உன்னுடைய உயிரின் மீது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு விட்டது, அதாவது உத்தரவாதம் கொண்டவனாக நீ ஆகிவிட்டாய் என்பதாக சொல்றார். ஃபகுல் எனவே சொல். ஃபகால அவர் சொன்னார், யா அமீருல் முஃமினீன் ஓ அமீர் முஃமின் அவர்களே, இன்னல்லதி தஹலஹு தம்உ இன்னல்லதி நிச்சயமாக, அல்லது எப்படிப்பட்டவர் என்றால், தஹலஹு அவரில் நுழைந்து விட்டது, அத்தம்உ ஆசை என்பது நுழைந்து விட்டது, வஹால பைனஹு வ பைனல் பைனமா ظهر في الأرض من الفساد والبغي وحال بينه இன்னும் எந்த ஒன்று தடையானதோ அவருக்கும், பைனமா ظهر எந்த ஒன்று பூமியிலே வெளிப்பட்டதோ அதற்கும் மத்தியிலே, ஃபில் அரதி பூமியிலே, மினல் ஃபசாதி குழப்பங்களில் இருந்தும், இன்னும் அல் பகி கிளர்ச்சிகளில் இருந்தும், பூமியில எந்த ஒன்று வெளியானதோ அதற்கும், இன்னும் அந்த யாரிலே ஆசை நுழைந்து விட்டதோ அந்த மனிதருக்கும் மத்தியிலே திரையாக இருப்பது யார் என்றால், நீங்கள் தான், நீங்க தான் தலையாக இருக்கிறீங்க. இன்னல்லதி அந்த நீங்க தான் என்னது தலையாக இருக்கிறீர்கள். ஃபகால மன்சூர் சொல்றார், ஃபகைஃப தாலிக அது எப்படி என்பதாக கேட்கின்றார்கள். வைஹக் يدخلني التمع والصفراء والبيضاء في قبضتي والحلو والحامض عندي.
வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. எதுகுலனி அத்தம்உ, என்னிலே எவ்வாறு, எதுகுலினி எவ்வாறு நுழையும், எதுகுலி தம் ஆசையானது என்னுள் எவ்வாறு நுழைய முடியும். சஃப்ராவு வல் பைலாவு ஃபி கபலத்தி. சஃப்ராவுனா என்ன சொல்றது, மஞ்சள் தங்கத்தை சொல்றது. வல் பைலான வெள்ளி. அப்போ தங்கமும் வெள்ளியும் ஃபி கபலத்தி என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய பிடியில் இருக்கிறது. வல் ஹுலு, இன்னும் இனிப்பும், வல் ஹாமிது என்னும் புளிப்பும் ஐந்தி என்னிடத்தில் இருக்கிறது. இதுவெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னிடத்தில் இருக்கும் பொழுது என்னில் எவ்வாறு ஆசை நுழைய முடியும் என்பதாக அந்த அரசர் கேட்கிறார். எங்கு இதை தொடர்ந்து அரசருக்கு அவர் செய்யக்கூடிய சில உபதேசங்கள். இதிலே ஒரு அரசரை புகழ்வதோ இகழ்வதோ நோக்கம் கிடையாது. மாறாக அரசருடைய அந்த விஷயங்களை, மக்களையும் அரசலையும் ஒன்றுபடுத்தக்கூடிய அந்த விஷயத்தையும், அரசருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், ஒரு உபதேசத்தை செய்து அவரை சரிப்படுத்த வேண்டும், நேர்வழி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மனிதருடைய முயற்சி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அடுத்துள்ள பாடங்களில் இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.